ஜனநாயகன் படத்தோட சென்சார் சர்டிஃபிகேட் இஷ்யூ அப்படின்னு இந்த ப்ரொடக்ஷன் ஃபார்ம் வந்து ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. இன்றைக்கி தான் அதோட ரிசல்ட் வருது. ஆஷான்ற ஜட்ஜ் வந்து அதோட மொத்த இஷ்யூவும் என்னங்கிறது வந்து எனக்கு வந்து இன்றைக்கி நீங்கள் சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. படம் வந்து ரிலீஸ் ஆக போகுதா சொன்ன டேட்டில் இல்லை ஆகாதான்றது இன்றைக்கி தான் தெரிய வரும். எதுக்குடா இப்படி பண்ணுறீங்க? அவரே கடைசி படத்தை நடிச்சுட்டு வந்து மக்களுக்கு உதவி செய்யணும்னு ஒரு நல்ல வழியை நோக்கி போயிட்டுருக்காரு. கடைசி படத்துலையும் இப்படியா? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதே மாதிரி தான் ஆல்ரெடி நம்ம மெர்சல் படத்தில் கூட சென்ட்ரல் கவர்மெண்ட்டை டேரெக்டாக அட்டாக் பண்ணி விஜய் பேசியிருந்தார். ஆனால் அவர் உண்மையை தானே பேசியிருந்தாரு. ஜிஎஸ்டினா என்ன அதை பற்றி தானே பேசியிருந்தாரு. இப்போ இதில் மட்டும் என்ன பிரச்சனை ஆயிடுச்சு? ஆனால் நான் கேட்குறது என்னென்னா, வினோத் அவர்களே, நீங்கள் பகவத்கீதை சரி எடுக்கிறீங்களோ பாலிடிக்ஸ் பேசியிருக்கீங்களான்னு எங்களுக்கு தெரியல. எதாக இருந்தாலும் படத்தை பார்த்தா தான் தெரியும். ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் தலையிலேயே குச்சியை விட்டு ஆட்டியிருக்கீங்களே, அது என்னன்னு நாங்கள் கொஞ்சம் பார்த்தா தான் தெரியும். இன்றைக்கி ரிசல்ட் வரப்போகுது. ஸோ படம் வந்து பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் ஆகுதா இல்லையான்னு இன்றைக்கி தெரிய வரும். கண்டிப்பாக ரிசல்ட்ஸ் பாசிட்டிவாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் அவர் வந்து ஒரு குட் பாத்தில் போயிட்டுருக்காரு. அவருக்கு இந்த மாதிரி எக்கச்சக்கமான ப்ராப்ளம்ஸ் எந்த சைட்லேருந்து வருதுன்னு நமக்கு அஃப்கோர்ஸ் தெரியும். ஸோ தயவு செஞ்சு அவர் விடுங்கடா, கொஞ்ச நாளாவது அவர் நிம்மதியாக இருக்க விடுங்கடா. கொஞ்சம் தயவு செஞ்சு டிக்கெட்லாம் விடுங்கடா.